சதுரகிரின்ற பசுமையான காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கடை ஒண்ணு இருந்தது. அந்த கடை வாசல்ல எப்பயுமே பறவைகள் லைன்ல நின்னுகிட்டே இருப்பாங்க. அந்த கடை வேற யாருதும் இல்ல, நம்ம மீனுக்குருவியோட கடை தான். மீனுக்குருவி ரொம்ப சுறுசுறுப்பான குருவி மட்டும் இல்ல, ரொம்ப பாசமான குருவியும் கூட. அட மீனு, இன்னைக்கு விடியற் காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் மூச்சு விடையாச்சு நேரம் ஒதுக்கு. ஆனா பீசாக்கு ஓய்வு இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம நேத்து அணில் குட்டிங்க என்கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்ச பீஸா வேணும்னு கேட்டுட்டு போனாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு ஸ்மால் சைஸ் பீஸா கிடைக்குமா? பணத்தை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க புறா அண்ணா? நீங்க சும்மா பீஸாவை சாப்பிடுங்க. குழந்தைங்க முகத்துல சந்தோஷம் வரத பார்த்தா அதுதான் என்னோட உண்மையான சம்பாத்தியம். மீனுக்குருவி, நீ உண்மையாவே ரொம்ப நல்லவ. கடவுளோட புண்ணியத்துல இந்த சின்ன கடை எப்பயுமே நல்ல வாசனையோட இருக்கட்டும். அப்ப திடீர்னு வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்தது. காக்கான்னு கரகரப்பான குரல் கேட்டது. காட்டுலயே ரொம்ப மோசமான கெட்ட தந்திரக்காரனான டூட்டு காக்கா அதோட கூட்டத்தோட அங்க வந்து இறங்குனது. ஏ குட்டி குருவி, என்ன ஒரே குப்பை வாசனை வருது? ஹே குட்டி குருவி, உன்னோட பீஸாவோட பெருமை காட்டுக்கு பக்கத்துல இருக்க கிராமம் வரைக்கும் பரவி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட ஒரே ஒரு பொண்ணு குட்டிமாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எனக்கு 100 பீஸா வேணும். அதுவும் இன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள வேணும். 100 பீஸாவா டூட்டு அண்ணா? இங்க பாரு மீனு குருவி, நீ மட்டும் ஆர்டரை முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு தங்க காசு கொடுப்பேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். இதுக்கு நீ சம்மதமா? சரி டூட்டு அண்ணா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். சாயந்தரத்துக்குள்ள பீஸா எல்லாம் ரெடி ஆகிடும். டூட்டு காக்காவும் அங்க இருந்து கிளம்புனது. ஆனா மீனுக்குருவிக்கு மலை அளவுக்கு வேலை இருந்தது. ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்துக்கிட்டு போய் மார்க்கெட்ல நல்ல காய்கறிகள், பன்னீர், அப்புறம் மாவு எல்லாம் மீனுக்குருவி வாங்கினது. மீனுக்குருவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? டூட்டு காக்காவை நம்பாத. அப்படியெல்லாம் இருக்காது அம்முக்குருவி. உழைப்பு எப்பயுமே வீண் போகாது. நான் இந்த ஆர்டரை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்தா அப்புறம் என்னோட கடை பெருசா ஆகிடும். இன்னும் நிறைய பறவைங்களுக்கு நல்ல சாப்பாடு தரலாம்ல. மதியம் சுட்டெரிக்கும் வேலையில வேர்வையோட மீனுக்குருவி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அது நெருப்புக்கு பக்கத்துல நின்னுட்டு ஒரு பீஸாவையும் பார்த்து பார்த்து கவனமாவும் அன்பாவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள 100 பீஸாவையும் பாக்ஸ்ல ரெடியா வச்சிருந்தது. சூரியன் மறையிற நேரத்துல டூட்டு காக்கா அதோட கூட்டத்தோட அங்க வந்தது. ஆமா மீனு, என்ன ஆச்சு? பீஸா எல்லாம் ரெடியா இல்ல எதுனா சாக்கு போக்க சொல்ல போறியா? இங்க பாருங்க டூட்டு அண்ணா, மொத்தம் 100 பீஸாவும் ஃப்ரெஷ்ஷா சூடா இருக்கு. டூட்டு காக்கா ஒரு பீஸாவை எடுத்து டேஸ்ட் பண்ணது. அத தரையில தூக்கி போட்டது. சீ, என்ன இது? நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? இதுல உப்பே இல்ல. அதோட பாரு, இது ஃபுல்லா ஆறி போயிருக்கு. நீ என்னோட டைமையே வேஸ்ட் பண்ணிட்ட. இல்ல டூட்டு அண்ணா, நீங்க பொய் சொல்லாதீங்க. நான் இப்பதான் அவன்ல இருந்து எடுத்தேன். தயவு செஞ்சு என்னோட பணத்தை கொடுத்துருங்க. நான் என்னோட மொத்த காசையும் இதுலதான் போட்டிருக்கேன். பணமா? ஏமாத்துறவங்களுக்கு பணம் கிடைக்காது, உததான் கிடைக்கும். இந்த பீஸா எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து போ. நல்லா கேட்டுக்கோ, காசு கீசுன்னு கேட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாத. அப்புறம் நான் உன்னை இல்லைன்னு ஆக்கிடுவேன். டூட்டு காக்காவும் அதோட கூட்டாளிகளும் எல்லா பீஸாவையும் கொள்ளை அடிச்சுட்டு பறந்து போனாங்க. மீனுக்குருவியும் வெறும் வாயோட காலி பையோட உடஞ்ச மனசோட இருந்தது. அதோட அழுக சத்தம் காட்டோட அமைதியே கலைச்சது. அது கதறி அழுது அழுது அதோட குரல் கரகரப்பா ஆனது. ஒரு பழைய ஆலமரத்துல இருந்து கிளி பாட்டி கீழே இறங்கி வந்தாங்க. அவங்களோட கண்ணுல ஒரு விசித்திரமான ஒளி தெரிஞ்சது. மகளே, ஏன் இந்த அளவுக்கு அழுகுற? உனக்கு உன்னோட உழைப்பு மேல நம்பிக்கை இல்லையா? பாட்டி, இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது. நான் நேர்மையா வேலை செஞ்சேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு பட்னியும் அவமானம் தான் கிடைச்சது. இப்ப நான் என்ன செய்வேன் பாட்டி? மனுஷனோட எல்லா வழிகளும் ஓடும் போது இயற்கை இன்னொரு வழி திறக்கும். இந்த சின்ன பீஸா துண்டை எடுத்துக்கோ. இத உன்னோட உடைஞ்சு போன கடைக்கு நடுவுல மண்ணுல புதைச்சி வையே. மீனுக்குருவியும் அந்த பீஸா துண்ட மண்ல புதைச்ச உடனே பூமியில ஒரு அதிர்வு வர தொடங்கிச்சு. கண் இமைக்கிற நேரத்துல மீனுக்குருவியோட பழைய குடிசை ஒரு பெரிய பீஸா ஹவுஸா மாறினது. கூரையில இருந்து உருகின சீஸ் வாசனை வந்துகிட்டு இருந்தது. அடேங்கப்பா, இது என்ன அதிசயம்! மீனுக்குருவி, உன்னோட கடை ஒரு மாளிகையா ஆகிடுச்சு. இது இது எப்படி நடந்தது? இது உன்னோட மந்திர பீஸா ஹவுஸ். இங்க பீஸா எப்பயுமே தீர்ந்து போகாது. நீ எவ்வளவு அதிகமா பகிர்ந்து கொடுக்கறியோ அவ்வளவு அதிகமா இது வளரும். ஆனா ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட
தூய்மையான இதயம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த மந்திரம் வேலை செய்யும். ரொம்ப சீக்கிரமாவே மீனுக்குருவியோட பீஸா ஹவுஸ் காட்டுல ஃபேமஸா ஆனது. டூட்டு காக்கா திருடி எடுத்துட்டு போன 100 பீஸாவை சாப்பிடும்போது அது எல்லாமே கல்லா மாறினது. அதோட பல்லு எல்லாம் உடைஞ்சது. அதுக்கு உடம்பு சரியில்லாம போனது. ஐயோ, என்ன துரதிர்ஷ்டம்! இந்த பீஸா எல்லாம் எப்படி கல்லா ஆச்சு? முட்டு அண்ணா, மீனுக்குருவியோட பீஸா அன்பானவங்களுக்கு மட்டும் பீஸாவா இருக்கும். வெறுப்பா திட்டிக்கிட்டே உங்கள மாதிரி பணக்காரனா திமிரா காட்டுறவங்களுக்கு வெறும் கல்லாதான் இருக்கும். மீனுக்குருவி இப்ப வெறும் பறவை இல்ல, அதோட மந்திர பீஸா ஹவுஸ் சதுரகிரி காட்டோட 8வது அதிசயமா மாறி இருந்தது. மகளே மீனோ, சீக்கிரம் மாவு பெச, கீகோ கிளியோட குடும்பம் வந்திருக்கு. நான் இன்னைக்கு கிளவுட் ஸ்பெஷல் பீஸா சுடுறதுக்கு ஆர்வமா இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கிக்கோ, நான் இன்னைக்கு ரெயின்போ டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சுவையான பீஸா ரெடி பண்ணி தரேன். அதே சமயம் டூட்டு காக்கா உடைஞ்சு போன பல்லோட அதோட வீட்டுல உட்காந்துகிட்டு இருந்தது. அது பொறாமையோடு கெட்ட எண்ணத்தோடு மீனுக்குருவியோட வளர்ச்சிய பாத்துக்கிட்டு இருந்தது. ஒரு சாதாரண குருவி என்னோட பல்லையே உடைச்சிடுச்சு. எனக்கு முன்னாடியே என்னோட வீட்டை விட பெருசா மாளிகைய கட்டிடுச்சு. அன்னைக்கு அந்த கல் பீஸாவை சாப்பிட வச்சதுக்கு கண்டிப்பா பழிக்கு பழி வாங்குவேன். இன்னைக்கு மாயாஜல வீட்டை நான் இடிச்சு தள்ளுறேன். இந்த மாளிகை இல்லாம திரும்ப மீனுக்குருவி ஏழையா ஆகிடும். ஆனா பாஸ், அது சாதாரணமான வீடு இல்ல, மாயாஜால வீடு. அங்க நாம எப்படி போறது? முட்டாள், வாய மூடு. நடு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அதோட வீட்டோட பேஸ்மெண்ட்டையே கோடாரியில வெட்டி எரிச்சிடுவோம். மாயாஜலமா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, மரத்தாலும் பீசாவாலும் ஆன சுவரா இருந்தா கூட கோடாரியோட ஒரு அடிக்கு தாங்காது, கண்டிப்பா உடைஞ்சிடும். இருட்டான ராத்திரி நேரத்துல டூட்டு காக்கா அதோட ரவுடிங்களோட மீனுக்குருவியோட மாயாஜால பீஸா வீட்டுக்கு பக்கத்துல வந்தது. அப்ப மீனுக்குருவியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது. சரி ஆகட்டும், இத பீஸாவோட சுவரை இடிச்சு தள்ளுங்க. டூட்டு காக்காவோட ஆளுங்க கோடாரியால அந்த வீட்டை தாக்குன உடனே மாயாஜால வீட்டுல ஒரு விசித்திரமான முணுமுணுக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பேராசை பிடிச்ச காகங்களா, இங்க அன்புக்கு மட்டும் அனுமதி உண்டு, பேராசைக்கு இல்ல. ஆ, இந்த வீடு பேசுது. யாரும் பயப்படாதீங்க, இன்னும் வேகமா வெட்டுங்க. ஆனா கோடாரி எல்லாம் சுவர்ல பட்ட உடனே பீஸா சுவர் திடீர்னு சாஃப்டா மாறி ரப்பர் மாதிரி ஆனது. கோடாரி சுவர்ல பட்ட உடனே அது மோதி திரும்ப வந்து டூட்டு காக்காவோட மண்டையிலேயே அடிச்சது. திடீர்னு வீட்டோட ஜன்னல்ல இருந்து மிளகா பொடியும் சில்லி சாஸும் ஃபோர்ஸா டூட்டு காக்கா மேலயும் அவங்க எல்லார் மேலயும் விழுந்தது. என்னோட கண்ணு எரியுது, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சத்தம் அது? அட, இது டூட்டு அண்ணாவாச்சு. ஆமா, இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? மீனுக்குருவி, என்ன மன்னிச்சு, என்னோட கண்ணு ரொம்ப எரியுது, என்ன குருடாக்கிடாத ப்ளீஸ். மீனுக்குருவியும் டூட்டு காக்காவை மன்னிச்சது. டூட்டு காக்காவும் பயந்துட்டு அந்த காட்டை விட்டே ஓடுனது. இப்ப மீனுக்குருவியோட மாயாஜால பீஸா ஹவுஸ் இன்னும் பெருசா ஆனது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜெயிச்சதுனால எல்லாருக்கும் மேஜிக் வெஜ்ஜி பீஸா முற்றிலும் இலவசம். டூட்டு காக்காவும் அங்க இருந்து போனது. ஆனா மீனுக்குருவி இன்னும் அதோட மாயாஜால மாளிகையில எல்லாருக்கும் அன்போட பீஸாவை கொடுத்துட்டு இருந்தது. இப்ப அது குருவி மட்டும் இல்ல, அந்த மொத்த காட்டோட அன்னபூர்ணியா மாறினது. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, பொறுமையும் அப்புறம் இறக்க குணத்தோட பலன் எப்பயுமே இனிமையாதான் இருக்கும். ஆனா ஏமாத்துறவங்க கடைசியில கஷ்டம்தான் படுவாங்க. Please subscribe.